ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். பிகாஸ் இதில் இருக்க ரிச் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் ரீக்ரோத்தையும் நல்லாவே வந்துட்டு சரி பண்ணுது. ஸோ தட் தான் இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது எப்படி மேக் பண்ணுறது அண்ட் இதோட யூசஸ் எல்லாம் என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பாசிப்பயிறு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இன்றைக்கி இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீனும் வந்துட்டு கிடைக்க போகுது, உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆக போகுது, அண்ட் ஹேர் க்ரோத்தும் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது. ஸோ தட் இதை மேக் பண்ணுற ப்ராசஸ் நல்லா வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துட்டு அண்ட் இதே மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் ஆஃப் பச்சைப்பயிறு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன், என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் உங்கள் ஹேர் லென்த் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற அளவு வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பும் நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இதுவுமே ஒரு நல்ல ஒரு ரிச் கண்டென்ட் வந்து உங்கள் ஹேருக்கு வந்துட்டு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஆஃப் ரைஸும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், உங்கள் ஹேருக்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ தட் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே முக்கியமான இன்க்ரீடியண்ட், இது 3மே வந்துட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து எடுத்தாச்சு. அண்ட் இது எப்படி ஹேர் மாஸ்க்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோன்றது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்துட்டு உங்கள் ஹேருக்கு வந்துட்டு கிடைக்க போகுது, உங்கள் ஹேரும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. ஸோ இது எப்படி வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு இந்த 3மே வந்துட்டு வாட்டரில் நல்லா வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருங்க. தட் இஸ் நல்லா வந்துட்டு ஊற வச்சுருங்க. அண்ட் அன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நல்லா வந்துட்டு ஊறட்டும். ஸோ வாட்ரு கூட நிறையா ஊற்றி நல்லா வந்துட்டு சோக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ப்ரோட்டீன் நம்ம ஹேருக்கு வந்துட்டு கிடைக்க போகுது. அண்ட் மார்னிங் டு நைட்டு வரைக்கும் நல்லா அதை சோக் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஸோ அதில் இருக்க வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுருங்க. அண்ட் ஆல்சோ இந்த தண்ணியும் வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம இதை பேஸ்ட்டாக நம்ம அரைக்கும் போது இந்த ஒரு வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ தட் இதை நீங்கள் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க, நம்ம அரைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பயிர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இப்போ என்ன ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு வந்துட்டு நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு முளைக்க வைக்க போகிறோம், தட் இஸ் முளைக்கட்ட வந்து போகிறோம். அண்ட் இது பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த பயிரெல்லாம் நல்லா வந்துட்டு முளைச்சி வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்படி முளைக்கிற இந்த பயிரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோட்டீன் வந்துட்டு கிடைக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீனும் நம்ம ஹேருக்கு வந்துட்டு போகும்போது நம்ம ஹேர் நல்லா வந்துட்டு க்ரோத் ஆகும். அண்ட் ஆல்சோ ஹேர் ஃபாலும் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஜன்னலில் வந்துட்டு வச்சுட்டு வந்துட்டு போயிட்டேன். அண்ட் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு வச்சுட்டு மார்னிங் நீங்கள் வந்துட்டு பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு முளைச்சி வந்துட்டு வந்திருக்கும். அண்ட் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி வந்து காட்டுறேன். ஸோ நம்ம போட்ட இந்த 2 பயிருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு க்ரோத் ஆகிருக்கும். அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் ஹேர் மாஸ்க்காக போடுறதுக்கு பதிலாக இதை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தாலுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இதை நீங்கள் பாதி வந்துட்டு சாப்பிடவும் செய்யலாம். நான் அன்றைக்கி அதுதான் வந்து பண்ணேன், கொஞ்சமாக வந்துட்டு சாப்பிடவும் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹேர் பேக்குக்கும் நான் வந்து கொஞ்சம் வந்து வச்சுருந்தேன். அண்ட் இது இன்டேக்காக எடுக்கும் போது நமக்கு பாடிக்கும் நிறையா வந்துட்டு ப்ரோட்டீன் கிடைக்கும், அது இன்னுமே நமக்கு ஹேர் ஃபால் இதுக்கெல்லாமே நல்லா ரியாக்ட் ஆகும். அண்ட் இது நீங்கள் முடிஞ்சால் வந்துட்டு சாப்பிடவும் செய்யலாம். அண்ட் டேஸ்ட் வைஸும் ரொம்ப அவ்வளோலாம் இருக்காது, நம்ம கேஷுவலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதை வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அண்ட் நேற்று நைட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த வாட்டர், ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் கர்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்துட்டு டேண்ட்ரஃப், இச்சிங்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நல்லாவே ட்ரீட் பண்ணும். ஸோ தட் நான் 2 டீஸ்பூன் கர்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் பேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதில் இருக்க ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். லைக் உங்கள் ஹேர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ரீக்ரோத் ஆகிறதையும் நீங்களும் வந்து பார்க்கலாம். அண்ட் ஹேர் தின்னிங் ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஒல்லியாகிட்டே போகுது அப்படின்னாலுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் வந்து கிடைக்கும். பிகாஸ் இதில் இருக்க ப்ரோட்டீனே வந்துட்டு போதும், உங்கள் ஹேர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும் அண்ட் ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இது என்னோடய ஹேருக்கு வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் வந்துட்டு நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்கள் ஹேரில் வந்துட்டு எந்த வித சிக்கும் இல்லாமல் நல்லா வந்துட்டு சிக்கெல்லாமல் எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் பேக்கை வந்துட்டு நல்லா செக்ஷன் பை செக்ஷனாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் முக்கியமாக வந்துட்டு ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அந்த ப்ரோட்டீனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரோட ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரூட்டும் நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ தட் ஸ்கேல்ப்பை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேருக்கு வந்துட்டு அவ்வளோவா நீட் கிடையாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்துட்டு என்னோடய ஃபுல் ஆஃப் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்லையும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 to 30 minutes வந்துட்டு நல்லா என் ஹேரில் வந்துட்டு விட்டுட்டேன். ரொம்ப நல்லா ட்ரை ஆகணும். அண்ட் ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை சீயக்காய் போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டான சன்லைட்டில் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ட்ரை அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரோட ஃபீல் அவ்வளோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ பவுன்ஸியாக இருக்கும் அண்ட் தொட்டு பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருக்கும். பிகாஸ் பச்சைப்பயிறு மாவு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே ஃபேஸே நல்லா சாஃப்டாக வந்துட்டு ஃபீல் ஆகும். லைக் நீங்கள் ஹேருக்கு போட்டாலும் உங்கள் ஹேர் ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு ஃபீல் ஆகும். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் லைட்டாக வந்துட்டு சேஞ்ச் ஆன ஃபீல் நீங்களே வந்து பார்ப்பீங்க. அண்ட் ஆல்சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் ஆல்சோ ஹேர் க்ரோத்தும் நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணலாமான்ற டவுட் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ பிகாஸ் நார்மலாகவே நீங்கள் வந்துட்டு ஹேர் பேக் ஏதாவது ஒன்று போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் லைட்டாக ட்ரை ஆகிற ஃபீல் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிஷ்னர் ஆர் சீரம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவங்களும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஹேர் பேக் வந்துட்டு ட்ரை பண்ணது இல்லைனா மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நானும் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை.